ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தேர்தல் பிரச்சாரம் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில அனைவருமே பாத்தீங்கன்னா இறுதி கட்ட கருத்து கணிப்பை எடுத்துட்டு வராங்க. அதுல தற்பொழுது ஒரு சிலர் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி கட்ட கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல முதலாவதாக சற்று முன் ஒரு புதிய கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி பெரும் அதிர்ச்சியை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்குது, எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றத வீடியோக்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 23ஆம் தேதி நாளை வாக்குப்பதிவு நடைபெற போகுது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, தொடர்ந்து நிறைய பேர் இறுதிக்கட்ட சர்வே முடிவை வெளியிட்டு வராங்க. அதன்படி தற்போது வெளியாகி உள்ள கருத்து கணிப்பு படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 122 முதல் 140 இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்து இரண்டாவது இடத்துல திமுக இருக்குது. அதாவது திமுக கூட்டணி 88 முதல் 106 இடங்களுக்குள் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மூன்றாவதாக தமிழக வெற்றி கழக கட்சி 2 முதல் 8 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா விஜய் சார் இந்த கருத்து கணிப்பை யாருமே நம்பாதீங்க அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் எப்பொழுதும் வெளியிட்டு தான் வருவாங்க. காசு கொடுத்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு வராங்க. அதனால கண்டிப்பாக யாரும் இந்த ஒரு கருத்து கணிப்பை நம்ப வேண்டாம் அப்படின்னு நேற்று விஜய் சார் சொல்லியிருந்தாங்க. இதனால இந்த ஒரு கருத்து கணிப்பு மக்களிடம் நேரடியாக சென்று எடுத்தாங்களா இல்ல அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்துடலாம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு, எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.